there are 12 types of tenses. First simple tenseல 3, continuousல 3, perfect tenseல 3, perfect continuousல 3 இருக்கு. அப்போ 4 3s are 12 இருக்கு. First 3 வந்து simple present, simple past, simple future. இதில் simple present அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். சப்ஜெக்ட் எழுதலாம் அப்படின்னா ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. ஐ நான், வி நாம், இது ரெண்டு ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம பேசுகிறவங்களை குறிக்குது ஐ வி அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து யூ செகண்ட் பர்சன், நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் நீ இல்லைனா நீங்கள். யூ அப்படின்னா நீ இல்லைனா நீங்கள், ரெண்டுக்குமே இங்கிலீஷில் யூ தான். அப்புறம் ஹீ அவன், மூணாவது ஆளை பற்றி நம்ம பேசுவோம்ல, அப்போ அது வந்து தேர்ட் பர்சன் ஆயிரும். தேர்ட் பர்சன் அப்படிங்கிறப்போ ஹீ ஷீ, ஹீ ஷீ இட். ஹீனா அவன், ஷீனா அவள், இட் அப்படின்னா அது. அப்புறம் தேர்ட் பர்சன் ப்ளூரல், நிறைய பேரை சொல்கிறோம் அப்படின்னா அவர்கள் அப்படிங்கிறது தே அப்படின்னு. தே அப்படின்னா அவர்கள். அப்போ இதுதான் இங்கிலீஷில் சப்ஜெக்ட். வேணா அந்த பிளேஸில் ஐங்கிற பிளேஸில் நான் இருப்பேன், யூவும் நீ தான். நம்ம ஐயும் வீயும் மாற்ற முடியாது, யூவையும் மாற்ற முடியாது. ஆனால் ஹீயை வந்து ஹீங்கிற பிளேஸில் ஒரு பாய் நேம் எழுதலாம், ஹீ ஷீ அப்படிங்கிறத ஒரு கேர்ள் நேம் எழுதலாம், இட் அப்படிங்கிறதுல ஒரு பொருள் நேம் எழுதலாம், தே அப்படிங்கிறதுல ஒரு பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர்ஸ், அந்த மாதிரி சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் தே அப்படிங்கிறப்போ, அவர்கள் அப்படின்னு சொல்கிறப்போ. இதுதான் இங்கிலீஷில் சப்ஜெக்டாக இருக்கும் எப்போதுமே. ரெண்டாவது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்குறதுனால ஒரு வேர்பு நம்ம செய்யக்கூட, நான் ஏற்கனவே வேர்பு அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். வேர்பு அப்படின்னா ஆக்ஷன் வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஒரு ஆக்ஷனை செய்யக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டூ அப்படின்னு ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிடுவோம். டூ அப்படின்னா எல்லா இதுக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்போல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறது நம்ம இப்போ என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரொட்டீன் ஒர்க், நம்மளோட ரொட்டீன் ஒர்க், நான் வாரம் வாரம் கோயிலுக்கு போவேன், நான் எவ்ரி மந்த் நான் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஐ அட்டன் அ கிளாஸ் எவ்ரி மந்த், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஒன்ஸ் இன் அ மந்த், ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் நான் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம சொல்கிறது அப்படின்னா அதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மேட் என்னென்னா ஹீ ஷீ இட், இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து வேர்பு கூட எஸ் சேர்த்து போடணும். மற்ற எல்லா சப்ஜெக்டையும் ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டுடணும், வேறு சேஞ்சே பண்ணக்கூடாது. மெயின் வேர்பு அப்படியே போட்டுடணும். ஐ டூ திஸ் ஒர்க், நான் இந்த வேலையை செய்கிறேன். we do this work, நாம் இந்த வேலையை செய்கிறோம். you do this work, நீ இந்த வேலையை செய்கிறாய். he does this work, he அவன் அந்த வேலையை செய்கிறான். he do சொல்லக்கூடாது, he does this work. she does this work, அவள் அந்த வேலையை செய்கிறாள். it does this work, it அப்படிங்கிறப்போ அதுவும் he she 3 சொன்னேன் இல்லையா, does எஸ் சேர்க்கணும் அப்படின்னு, டூக்கு எஸ் சேர்த்தா இஎஸ் சேர்க்கணும். டூக்கு வந்து அதெல்லாம் என்ன